இப்போ இதையெல்லாம் தாண்டி திருநங்கை மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா நேசம் பாசம் அப்படின்றது இருக்கும். அதை ஆண்கள் ஏமாத்துறாங்க. அதாவது லவ் அப்படின்ற பெயர்ல அவங்கள பாலியல் ரீதியா பயன்படுத்திட்டு அவங்கள எச்சல மாதிரி தூக்கி போட்டு போற ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்போலாம் கல்யாணம் நடக்குது, திருநங்கைய ஒரு ஆண் நபர் கல்யாணம் முடிகிற அதையும் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்களையும் நம்ம பாக்குறோம். அப்போல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம பெண்ணா மாறிட்டோம், என்ன நம்மளால ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க முடியாது, அந்த வலி வேதனை உங்களுக்கு எப்படி இருக்குன்றது என்னால புரிய முடியுது. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? காதல் தோல்விகள் திருநங்கைகளுக்கு மட்டும் இருக்குதா? ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. சிம்பிள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான காதல் தோல்விகள் வரும்? போர் அடிச்சிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், ஃபேமிலி அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியலாம், பெட்டர், எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அழகுல பெட்டர்னு பார்க்கலாம், ஜம்ப் அடிச்சிருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆணவ கொலையெல்லாம் நடக்குது பாருங்கள். இது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரிவுகள் ஏற்பெல்லாம் கொள்ள வைக்கலாம். ஆனால் காலங்காலம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா? ஒரு பெண் இவ்வளோ விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கணும். இவன் நம்மளுக்கு உண்மையாக இருப்பானா, இவன் நம்மளை ஜாதியை பார்த்து போயிடுவானா அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்களை மனசு. ஆனால் திருநங்கைகள் அதெல்லாம் நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு மந்த்ரா தான், சரிங்களா? ஒரே ஒரு மந்த்ரா மீன்ஸ் ஒரே ஒரு இதுதான் சொல்யூஷன் தான். ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அப்பா அம்மா உன்னை ஏற்றுக்கலை, இந்த உலகத்திலேயே புனிதமாக சொல்லப்படுற அம்மா அன்பு தோற்று போயிடுச்சு உங்ககிட்ட, அப்பாவோட அரவணைப்பும் தோற்று போயிடுச்சு. எப்படிம்மா ஒரு ஆம்பளை உன்னை இப்போ ஆம்பளை உன்னை புரிஞ்சுட்டு உன் உணர்வை மதிச்சு உன்னை புரிஞ்சுட்டு உன் கூட இருந்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பான்? மதிக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க? சந்தோஷம். மதிக்கக்கூடிய ஆண்கள் திருநங்கைகளை கரம் பிடிச்சு வாழ்றாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.